அதாவது பால்வினை நோய்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். எய்ட்ஸுக்கெலாம் நம்ம நன்றி தான் சொல்லணும். இன்றைக்கி மனிதர்கள் பல பெண்களோட ஒரு ஆண் உடலுறவு வச்சிக்கூடாது, அது மாதிரி பல ஆண்களோடு ஒரு பெண் உடலுறவு வச்சிக்கூடாது அப்படிங்கிறத மிக முக்கியமாக கடைசியில் எங்கே அவங்க அடங்குவாங்க அப்படின்னா, அப்படி உடலுறவு வச்சுக்கிட்டாக்கா பல பெண்களோடு ஒரு ஆண் போகிறான், பல ஆண்களோடு ஒரு பெண் போகிறா அப்படின்னா அவளுக்கு பால்வினை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களே பார்த்தாலே பயப்படுவாங்க. பல பெண்களோட ஒரு ஆணுக்கு உறவு இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட ஆணை காதலிப்பதற்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ ஒரு பெண் பயப்படுவாங்க. எதில் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது பால்வினை நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அவனை திருமணம் செய்து கொள்வது அந்த மாதிரி ரிஸ்க்கு நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பெண் பயப்படுவோம். அதுபோல் ஒரு ஆணும் பல ஆண்களோடு தொடர்பு வைத்து கொள்கிற ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு பெண்ணை காதலிப்பதற்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ அல்லது அவ கூட ஒரு தடவை உடலுறவு வச்சுக்க கூட அவ கூட ஒரு கள்ள தொடர்பில் ஈடுபடுறது கூட ஒரு ஆண் பயப்படுவான். ஏன்னா அது அவளுக்கு பால்வினை நோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் என்ன பண்ணுவான், அது போன்ற பெண்களை புறக்கணித்து விடுவான். இப்போ இந்த காலத்தில் என்ன இருக்குன்னா, நீ வச்சிக்கோ, அதாவது இந்த இந்த ஆணுரையெல்லாம் இருக்குல்ல, அதாவது பாதுகாப்பு சாதனம், கருத்தடை சாதனங்கள், அது குறிப்பாக அந்த ஆணுரை என்பது தவறான உடலுறவை ஊக்குவிக்க தான். இது தவறான உடல் உறவு தான், அதை நீ பாதுகாப்பாக பண்ணு. அப்போ நீ இப்போ தவறான உடலுறவை பற்றி நீ பயப்படாத, நீ உனக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணுறதை பற்றிலாம் நீ பயப்படாத, இந்த பாதுகாப்பாக நீ பண்ணு. பால்வினை நோயை பற்றி நீ பயப்படாத, அதுக்கு நீ இந்த உரையை அணிஞ்சிக்கோ, ஆணுரையை போட்டுட்டு நீ தவறான உடல் விபச்சாரமாக எத்தனை விபச்சாரிகிட்ட வேணாலும் நீ போ, ஆனால் அந்த மாதிரி பாதுகாப்பான ஆணுரையை அணிந்துகொள் அப்படிங்கிற அந்த தைரியத்தை தான் கொடுக்குது. ஒருவேளை இந்த ஆணுரையே இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆணுரை கண்டுபிடிக்கவே இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதாவது தவறான பல பெண்களோடு போகிறதோ அல்லது பல ஆண்களோடு போகிறதோ பல ஆண்களோடு உடல் வைத்துக் கொள்வதோ பால்வினை நோயை தரும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆணுரையே இந்த உலகத்தில் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரும் இந்த மாதிரி பல பெண்களோடு போகவே மாட்டாங்க. பல பெண்களோடு ஒழுக்கம் இல்லாமல் பாலியல் உறவில் ஒழுக்கத்தோடு தான் இருப்பாங்க. இந்த ஆணுரை மட்டும் இல்லாத ஒரு உலகம் இருக்குமே ஆனால் அந்த மக்கள் பால்வினை நோயை பற்றின விழிப்புணர்வு அவங்ககிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக பல பெண்களோடு போகிறது, விபச்சாரத்தில் ஈடுபடுறது, விபச்சாரமே ஒழிஞ்சிரும். இன்றைக்கி விபச்சாரம் எதை நம்பி இருக்குது, இந்த ஆணுரை நம்பி தான் இருக்குது. ஆணுரையே இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் விபச்சாரத்திலே ஈடுபட மாட்டாங்க. விபச்சாரத்துக்கு வரவேற்பும் கிடையாது, விபச்சாரத்தை தேடி யாரும் போகவும் மாட்டாங்க. இன்றைக்கி விபச்சாரம் கூட எதை நம்பி இருக்குதுன்னா அந்த ஆணுரையை நம்பி தான் இருக்குது. ஆணுரை மட்டும் இல்லை என்றால் இங்கே என்னென்னு விபச்சாரமே நடக்காது. எந்த விபச்சாரம் செய்கிற பெண்கள் கூட எய்ட்ஸ் வந்துடக்கூடாது கையோடு என்ன வச்சுருப்பாங்கன்னா ஆணுரை வச்சுருப்பாங்க. ஆணுரை வச்சு தன்னிடம் வருகிற வாடிக்கையாளர்கள் ஆண்களிடம் கண்டிப்பாக இதை போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நான் உன்னோடு உடலுறவு வைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாதுகாப்பாக அந்த விபச்சாரத்துக்கான பாதுகாப்பு தான் இன்றைக்கி. விபச்சாரத்துக்கான இன்றைக்கி இல்லை, ஆணுரையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக பல ஆண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்கிற ஒரு விபச்சாரியோடு சென்றால் கண்டிப்பாக நோய் வந்துடும். அல்லது விபச்சாரம் செய்கிற பெண்களே இருக்காங்க, அவங்களுக்கே ஒரு பயம், பால்வினை நோய் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி அந்த மாதிரி தொழிலுக்கு போகவே கூடாது. அந்த மாதிரி தொழிலுக்கு போனாக்கா நமக்கு பால்வினை நோய் வந்துடும். அதனால் அப்படி ஒரு தொழிலே இங்கே இருக்காது. அதான் இந்த மாதிரி ஆணுரை என்பது இந்த விபச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உரை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆணுரை என்பது இல்லை என்றால் ஆணுரை இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு ஒருத்தன் போகிறான், ஒரு ஆண் போகிறான்னு வச்சுக்கோங்க, அல்லது கல்கத்தாவில் இருக்க சோனாகஞ்சிக்கு ஒருத்தன் ஆண் போகிறான்னு வச்சுக்கோங்க. எதை நம்பி போகிறான், கையில் ஒரு ஆணுரையோடு தான் போகிறான். ஏன்னா அங்கே இருக்கிற பெண் அவளோடு அவளுடைய மார்பை தடவலாம், ஆனால் வாயில் முத்தம் கொடுக்க மாட்டான். மற்றபடி அவளுடைய மார்பை தடவுவான், அது எல்லாமே பண்ணுவான். ஆனால் வாயில் முத்தம் கொடுக்க மாட்டான், ஏன்னா பால்வினை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் ஆண் குறியில் அந்த ஆணுரையை அணிந்து கொண்டு அந்த பெண்ணோடு, அந்த விபச்சாரம் செய்கிற பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்வான். அப்போ அவனுக்கு ஒரு திருப்தி என்னென்னா, நமக்கு நோய் வராது, ஏன்னா நம்ம பாதுகாப்பாக தான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. காரணம் அந்த ஆணுரை தான் அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது. பல பெண்களோடு நம்மளால் போகலாம், இன்னும் எத்தனை பெண்ணை வேண்டுமானாலும் பார்க்கலாம், உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு இந்த ஆணுரை அவனுக்கு அந்த தைரியத்தை தருகிறது. ஆணுரை என்பதே இல்லை என்றால் என்னாகும், ஆணுரை இல்லைன்னா யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அப்படி போனால் கண்டிப்பாக நோய் வரும். அப்போ விபச்சாரம் கூட செய்ய மாட்டாங்க, அந்த பெண்கள் கூட துணிஞ்சு யாரும் அந்த தொழிலை பண்ண மாட்டாங்க. அப்போ இப்போ தான்
அந்த விபச்சாரம் என்பது ரொம்ப பெருகி போனதுக்கு காரணம் என்னது அப்படின்னா அந்த ஆணுரை மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து அந்த ஆணுரை அணிந்து பண்ணுவதில் வந்து சரி, நம்ம அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம்.